மல்டிப்ளெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். A multiplexer is a combinational logic circuit that selects one input from many inputs and transfers it to the single output. It is also called a data selector. அதாவது நிறைய இன்புட்ஸ் வரப்போகுது, அந்த வரப்போகிற இன்புட்ஸில் ஏதாவது ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ணி அதை மட்டும் அவுட்புட்க்கு கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் நிறைய பேர் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே ஜாபுக்கு போக முடியாது, வேக்கன்சி ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த நிறைய பேரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் செலக்ட் ஆகி உள்ளே போக போகிறாங்க. அது மாதிரி தான் மல்டிப்ளெக்சர்லையும் நிறைய இன்புட் வரப்போகுது, அதில் நம்ம ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். அதனால தான் இதை டேட்டா செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் மல்டிபிள் இன்புட் லைன்ஸ், ஒன் அவுட்புட் லைன், அப்புறம் செலெக்ஷன் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் இஸ் டு அவுட்புட் ரேஷியோ பார்த்தோம்னா 2n:1. அதாவது இந்த செலெக்ஷன் லைன்ஸ் டிசைட்ஸ் விச் இன்புட் இஸ் கனெக்டட் டு த அவுட்புட். நம்மளோட செலெக்ஷன் லைன் எந்த இன்புட் வந்து அவுட்புட்டை நோக்கி போகணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் செலெக்ஷன் லைன் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் 2n:1, அதாவது இன்புட் டு அவுட்புட் ரேஷியோ, n அப்படின்றது நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ். இப்போ n is equal to 3 அப்படின்னா 8:1 மல்டிப்ளெக்சராக இருக்கும். அதே 2 இருந்துச்சுன்னா 4:1 மல்டிப்ளெக்சர். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபார் n செலெக்ஷன் லைன்ஸ் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் என்னவா இருக்கும்? 2n. ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இன்புட் இருக்கு, இங்கே எத்தனை இன்புட் இருக்கு? 4 இன்புட்ஸ் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 2. என்னென்ன? P and Q. ஸோ 2n:1ல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4. 4:1 மல்டிப்ளெக்சர் வந்துருச்சா? அவ்வளோதான், அழகாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.